மடாலயங்களில் கல்வி கிமு அதாவது பொதாண்டுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் தோன்றிய மிகச்சிறந்த மத சீர்திருத்தவாதிகளான மகாவீரர், புத்தர், கோசலர் ஆகியோர், அதாவது இவங்களை நோட் பண்ணிக்கோங்க. இவங்க 6ஆம் நூற்றாண்டில் தோன்றிய மிகச்சிறந்த மத சீர்திருத்தவாதிகள். 6ஆம் நூற்றாண்டில் தோன்றிய, அதாவது கிமு பொதாண்டுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் தோன்றிய மிகச்சிறந்த மத சீர்திருத்தவாதிகள் யார் யாருன்னு கேள்வி கேட்டாங்கன்னா மகாவீரர், புத்தர், கோசலர், இவங்க 3 பேருமே. இந்த மகாவீரர், புத்தர், கோசலர் ஆகியோர் வேதங்களின் மேலாதிக்கத்தை பார்த்தீங்கன்னா நிராகரித்தாங்க. என்னென்னா வேதங்களை பார்த்தீங்கன்னா கடவுள்கள் சடங்குகளை பற்றி பார்த்தீங்கன்னா சொல்லும். அதனால் இவங்க பார்த்தீங்கன்னா வேதங்களுடைய மேலாதிக்கத்தை நிராகரித்தாங்க. யார் யாருன்னா மகாவீரர், புத்தர், கோசலர், இவங்க 3 பேருமே. அதனைத் தொடர்ந்து ஏராளமான சமய பிரிவுகள் தோன்றினாலும் அவற்றில் சமணமும் பௌத்தமும் மட்டுமே நவீன காலம் வரை நிலைத்திருக்கின்றன. அதாவது என்னென்னா நிறைய சமய பிரிவுகள் தோன்றினாலும் எந்த சமய பிரிவு நீண்ட காலம் நவீன காலம் வரைக்கும் நிலைத்திருந்தது அப்படின்னா சமண மதமும் பௌத்த மதமும் தான் பார்த்தீங்கன்னா நிலைத்திருந்தது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சமண பௌத்த மடாலயங்கள் தங்களது துறவிகளுக்கு கல்வி கற்பித்தும் பயிற்சி அளித்தும் வந்தன. அதாவது என்னென்னா இப்போ நம்ம மடாலயங்களின் கல்வியை பற்றி தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ சௌன பௌத்த மடாலயங்கள் தங்களது துறவிகளுக்கு கல்வி கற்பித்தும் பயிற்சி அளித்தும் வந்தன. ஸோ இந்த மடாலயங்கள் அப்படிங்கிறது அந்த சமண பௌத்த மதங்கள் இருக்குங்க இல்லைங்களா? ஸோ இவங்க ஏற்படுத்தினது இந்த மடாலயங்கள். சௌன பௌத்த மடாலயங்கள் தங்களது துறவிகளுக்கு கல்வி கற்பித்தும் பயிற்சி அளித்தும் வந்தன. இங்கு கல்வி பயில வரும் மாணவர்கள் தங்களது கல்வி பயிலும் காலம் முடியும் வரை அங்கேயே தங்கி கற்றனர். என்னென்னா அதான் சொன்னல முன்னாடியே, இப்போ ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு கல்வி கற்கணுமா அப்படின்னு சொல்லி அப்படின்னா அவனை பொட்டி படுக்கையெல்லாம் கட்டி அவனை பார்த்தீங்கன்னா குரு கூடயே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆசிரமத்துக்கும் மடாலயத்துக்கும் பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சுடுவாங்க. அவன் பார்த்தீங்கன்னா நல்ல கல்விகள்லாம் கற்றுட்டு ஆயக்கலை 64 சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் கற்றுட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி வீட்டுக்கு வருவான். அதான் இங்கே கல்வி பயில வரும் மாணவர்கள் தங்களது கல்வி பயிலும் காலம் முடியும் வரை அங்கேயே தங்கி கட்டனர். இப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போலாம் ஸ்கூலுக்கு ஹாஸ்டலில் அனுப்புனா ஒரு வாரத்திலே திருப்பி வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு அழுது வீட்டுக்கு ஓடியாந்துடுறாங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது. வாரம் வீட்டுக்கு வந்துடுறாங்க, இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. சமணர்களின் சமய இலக்கியங்கள் அர்த்த மகதி மொழியிலும் பாலி மொழியிலும் இருந்தன. சமணர்களுடைய சமய இலக்கியங்கள் எந்த மொழியில் இருந்தன அப்படின்னா அர்த்த மகதி மொழியிலையும் பாலி மொழியிலையும் இருந்தது. இதை நோட் பண்ணிக்கோங்க. சமணர்களின் சமய இலக்கியங்கள் எந்த மொழியில் இருந்தன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா தமிழ் மொழின்னு தயவுசெய்து எழுதிடாதீங்க, தப்பு. அர்த்த மகதி மொழியிலும் பாலி மொழியிலும் இருந்தன. அப்புறம் தென்னிந்தியாவில் மதுரைக்கு அருகிலும் காஞ்சிபுரத்திலும் கர்நாடகாவில் சரவண பெலகுலா என்னும் இடத்திலும் மத போதனைகளுக்கான மையங்களை சமணர்கள் நிறுவனாங்க. ஸோ மத போதனைகளுக்கான மையங்களை சமணர்கள் தென்னிந்தியாவில் எங்கெங்கு நிறுவினர் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா மதுரைக்கு அருகில் உள்ள காஞ்சிபுரத்துலேயும் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா சரவண பெலகுலாவிலையும் பார்த்தீங்கன்னா நிறுவியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தமிழ் சொல்லான பள்ளி என்பது கல்வி கற்பிக்கும் சமண மடாலயங்களை குறித்தன. என்ன அப்படின்னா இப்போ பள்ளி அப்படின்னு சொன்னால் என்னென்ன அர்த்தம்னா கல்வி கற்பிக்கும் இடத்தை தான் பார்த்தீங்கன்னா பள்ளி அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் சொல் பள்ளி அப்படிங்கிறது. தமிழ் சொல்லான பள்ளி என்பது கல்வி கற்பிக்கும் சமண மடாலயங்களை குறித்தன. இதை நோட் பண்ணிக்கோங்க. பள்ளி என்பது எதை குறித்தன அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா சமண மடாலயங்களை பார்த்தீங்கன்னா குறித்தன. கல்வி கற்பிக்கும் சமண மடாலயங்களை குறித்தன. தமிழ் இலக்கியத்திற்கு சமணர்கள் ஆற்றிய பணிகள் அளப்பறையவை. அதாவது என்னென்னா சமணர்கள் அவங்களுடைய இலக்கியங்கள் எந்த மொழியில் இருந்துன்னா அர்த்த மகதி மொழியிலையும் பாலி மொழியிலையும் இருந்தது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியத்திற்கு சமணர்கள் ஆற்றிய பணி அளப்பரியவை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவும் பெரிய தொண்டு பணிகள் பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காங்க. அவைகளுள் பெரிதும் போற்றப்படுபவை திருக்குறள் மற்றும் நாலடியார் ஆகியன. இவங்க பார்த்தீங்கன்னா தமிழ் மொழிக்கு பார்த்தீங்கன்னா அளப்பரிய சேவை பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காங்க. அதில் ரொம்பவும் பெரிதும் போற்றப்படக்கூடியவை பார்த்தீங்கன்னா திருக்குறள் மற்றும் நாலடியாருக்கு சேவை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் சரி, இதை நோட் பண்ணிக்கோங்க. சமணர்கள் தமிழ் இலக்கியத்திற்கு பெரும் சேவை செஞ்சுருக்காங்க. அதில் பெரிதும் போற்றப்படும் நூல்கள் எது அப்படின்னா திருக்குறள் அப்புறம் நாலடியார். இதை நோட் பண்ணிக்கோங்க. பழங்காலத்தைய பாரம்பரிய கல்வி மையங்களுக்கு மாறாக சமண பௌத்த கல்வி மையங்கள் பல்கலைக்கழகங்களை போன்ற பெரிய வளாகங்களில் கல்வியை வழங்கின. அதாவது பழங்காலத்தைய பாரம்பரிய கல்வி மையங்களுக்கு மாறாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா
தனியார் இல்லங்கள், அப்புறம் வணிகர்கள் இருக்காங்க இல்லைங்களா, வணிகர்களுடைய தோட்டங்கள், மரத்தடி, ஸோ இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழங்கால பாரம்பரிய கல்வி மையங்களாக விளங்குச்சு இதெல்லாம். ஸோ அதுக்கு மாறாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, சமண பௌத்த கல்வி மையங்கள் அப்புறம் பல்கலைக்கழகங்கள் மாதிரியான பெரிய வளாகங்களில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி வழங்கப்பட்டது. பீகாரில் சிறந்த பௌத்த கல்வி மையமாக திகழ்ந்த நாலந்தா பல்கலைக்கழகம் கல்வி பயில்வதற்கென சீனா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் பல பகுதிகளிலிருந்து வரும் மாணவர்களை வந்து பார்த்திங்கன்னா ஈர்த்தது. அதாவது என்னென்னா, நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பீகாரில் இருக்கிற நாலந்தா பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது முன்னையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஆசிரியருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் 6 பேர் 12 பேர் அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த சமண பௌத்த கல்வி மையங்கள்லாம் வந்த பிறகு ஒரு பல்கலைக்கழகங்கள் ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்கு. பீகாரில் சிறந்த பௌத்த கல்வி மையமாக திகழ்ந்த நாலந்தா பல்கலைக்கழகம் கல்வி பயில்வதற்கென சீனா அப்புறம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பல பகுதிகளிலிருந்து வரும் மாணவர்களை வந்து பார்த்திங்கன்னா ஈர்த்தது. இங்கு பயின்ற மாணவர்கள் புத்தரின் கோட்பாடுகளை தங்கள் நாடுகளுக்கு கொண்டு சென்றனர். அதாவது என்னென்னா, வெளிநாடுகள்லேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா கல்வி பயில வராங்க. சரி, அந்த பல்கலைக்கழகத்தை நிறுவனவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சமண பௌத்த மதத்தவர் தான் இல்லைங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே பயின்ற மாணவர்கள் புத்தருடைய கோட்பாடை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய மத போதகர்கள் அப்படின்னா அவங்களுடைய மதத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. அதான் சொல்கிறாங்க, இங்கே பயின்ற மாணவர்கள் புத்தரின் கோட்பாடுகளை தங்கள் நாடுகளுக்கு கொண்டு சென்றனர் அப்படின்னு. இதேபோல் கிபி புதாண்டுக்கு பிறகு 8ஆம் நூற்றாண்டில் வங்காளத்தில் பாலர் வம்சத்தின் அரசர் தர்மபாலர் விக்ரமசீல பல்கலைக்கழகத்தை நிறுவி புத்தரின் கோட்பாடுகளை பரவச் செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் நூற்றாண்டில் வங்காளதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாலர் வம்சத்தின் அரசர் தர்மபாலர் வந்து பார்த்திங்கன்னா விக்ரமசீல பல்கலைக்கழகத்தை நிறுவினார். விக்ரமசீல பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, தர்மபாலர் வந்து பார்த்திங்கன்னா நிறுவியிருக்காரு. இது எங்கே இருக்குது அப்படின்னா வங்காளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதில் வந்து எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நிறுவியிருக்காங்க அப்படின்னா, புத்தரின் கோட்பாடுகளை வந்து பரவ செய்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தர்மபாலர் விக்ரமசீல பல்கலைக்கழகத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறுவியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் புத்தரின் கோட்பாடை வந்து பார்த்திங்கன்னா பரவ செஞ்சுருக்காரு. அப்புறம் காஞ்சிபுரத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு இணையான புகழ்பெற்ற பல கல்வி நிலையங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டிருந்தது. அப்படின்னா அதாவது முதலாம் நரசிம்ம பல்லவரின் ஆட்சி காலத்தில் சீனாவை சார்ந்த புத்த துறவி யுவாங் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்திருந்தார். ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா கல்வி மையங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்திருக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா யுவாங் சுவாங் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு வந்து வருகை தந்திருக்காரு. அதான் காஞ்சிபுரத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு இணையான புகழ்பெற்ற பல கல்வி நிலையங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டிருந்திருக்கு. முதலாம் நரசிம்ம பல்லவரின் ஆட்சி காலத்தில் சீனாவை சார்ந்த புத்த துறவி யுவாங் சுவாங் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்திருக்காரு. சீனா துறவியான யுவாங் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு யாருடைய ஆட்சி காலத்தில் வந்து வருகை தந்தார்னு கேள்வி கேட்டாங்கன்னா, முதலாம் நரசிம்ம பல்லவனுடைய ஆட்சி காலத்தில் தான் வருகை தந்திருக்காரு. இங்கே வந்து பாருங்கள், இந்த படத்தில் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகம். கீழே வந்து பார்த்திங்கன்னா பழங்கால ஓலைச்சுவடை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு போட்டு பாக்ஸ் பண்ணி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கிபி புதாண்டுக்கு பிறகு 7ஆம் நூற்றாண்டில் யுவாங் சுவாங் நாலந்தாவிற்கு வருகை தந்தபோது அங்கு மாணவர்கள் வேதங்களோடு நுண்கலைகள், மருத்துவம், கணிதம், வானியல், அரசியல் மற்றும் போர்க்கலை ஆகியவற்றில் பயிற்சியும் பெற்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த படத்தில் இருக்கார் பாருங்கள், இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யுவாங் சுவாங்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா செலவு வச்சுருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு தெரியுமான்னு போட்டு கொடுத்துருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 7ஆம் நூற்றாண்டில் முதலாம் நரசிம்ம பல்லவனுடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வருகை தந்திருக்கார். காஞ்சிபுரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வருகை தந்திருக்கார். அப்படி அங்கே வருகை தந்தபோது மாணவர்கள் வேதங்களோடு நுண்கலைகள், மருத்துவம், கணிதம், வானியல், அரசியல் மற்றும் போர்க்கலை ஆகியவற்றில் பயிற்சி பெற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத யுவாங் சுவாங் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறாரு. நாலந்தா அகழாய்வு தளத்தை யுனெஸ்கோ வந்து பார்த்திங்கன்னா 2009ஆம் ஆண்டு உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக அறிவித்தது. நாலந்தா பல்கலைக்கழகம் எப்பொழுது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக அறிவித்தது அப்படின்னா 2009ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த படத்தில் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா யுவாங் சுவாங். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காரு. 7ஆம் நூற்றாண்டில் யுவாங் சுவாங் நாலந்தாவிற்கு வருகை தந்தபோது அங்கு மாணவர்கள் வேதங்களோட நுண்கலைகள், மருத்துவம், கணிதம் ஆகியவற்றில் அரசியல் போன்ற கலைகளில் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி பெற்றுட்ருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா யுவாங் சுவாங் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பு எடுத்திருக்காரு.
ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக 2009ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க.